டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் இன்ஃபெக்ஷன். இதோட சிம்டம்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். காது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னா காது வலி வரும், தலைவலி வரும், காது அடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா காதுலேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஃபீவர் வரத்துக்குமே சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே இயர் இன்ஃபெக்ஷன் ஆனால் வரக்கூடிய சிம்டம்ஸ். டிஸ்சார்ஜ் சொன்னோம் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். காதில் ஃபஸ்ட்டு வாட்டரி மாதிரி தண்ணியாக ஒரு டிஸ்சார்ஜ் வரும். அது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும் உங்களுக்கு தண்ணியாக வர ஆரம்பிக்கும். அடுத்து பஸ் டிஸ்சார்ஜ். இது எப்போ வரும்னா பர்சனல் சீழ் பிடிக்கிறது. இந்த சீழ் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் எப்போ வரும்னா காதில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பஸ் டிஸ்சார்ஜ் வரும். அடுத்து பிளட் டிஸ்சார்ஜ். அந்த பிளட்டி டிஸ்சார்ஜ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எனக்கு காதில் க்ளீன் பண்ணும், பட்ஸ் விட்டு க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் காதில் போய் ஹிட் ஆகிடுச்சு, லைட்டாக ஏதோ இயர் ட்ரம் வரைக்கும் டச் ஆகி நமக்கு ஏதாவது அந்த இயர் மெம்பரைனில் டியர் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிளட்டு மிக்ஸ் ஆகி டிஸ்சார்ஜ் வரும். அது இல்லாமல் மண்டையில் ஏதாவது அடிபட்டு உங்களுக்கு இன்டர்னல் ஹெமரேஜ் ஆச்சுனாலும் காதுலேருந்து பிளட் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லோட ஒரு திக் டிஸ்சார்ஜ் வரும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுக்குள்ளே இருக்கிற ஒரு மிடில் இயர்னு சொல்லுவோம். அந்த மிடில் இயரில் ஒரு கண்டிஷன் இருக்குது, CSOM சொல்லுவாங்க. அதாவது க்ரானிக் சப்பரேட்டிவ் ஓட்டைட்டிஸ் மீடியா அப்படின்னு ஒரு மெடிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காதில் இருக்கிற குட்டி குட்டி எலும்பு எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அரிச்சதுனால வரக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல்லான டிஸ்சார்ஜ் தான் உங்களுக்கு இந்த ஒரு அஃபென்சிவ் ஸ்மெல் டிஸ்சார்ஜ். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் மாதிரி ஒரு டிஸ்சார்ஜ் வரும். அந்த கேர்ட் மாதிரி இருக்க டிஸ்சார்ஜ் எப்போ வரும்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேர்ட் மாதிரி டிஸ்சார்ஜ் வரும். இந்த மாதிரி டிஸ்சார்ஜ், இயர் பெயின், இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜை ஹோமியோபதியில் நல்லாவே ட்ரீட் பண்ண முடியும். மெடிசன்ஸ் இதுக்கு நிறைய இருக்குது. நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.